பலது நிறைவேறாது. இதெல்லாம் நம்ம கையில இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை. ஐயா, எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை தண்டிக்கிறீங்களே. யாரும் யாரையும் தண்டிக்க முடியாதுமா. இப்போ சரோவுக்கும் மாணிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஜோடி சேர்த்து வச்சு நாமளா? இல்ல, ஆண்டவன். அதே ஆண்டவன் தான் லீலாவையும் செல்வத்தையும் ஜோடி சேர விடாம தடுக்கிறான். நாம எல்லாம் வெறும் பொம்மைகள் தானே, ஆட்டி விக்கிற மேல இருக்கிறான். இல்லையா, மேல இருந்து எவனுமே ஆட்டி படைக்கல. மனுஷங்களாகிய நாம தான் திமிர் பிடிச்சு, ஆணவம் பிடிச்சு, அகம்பாவம் பிடிச்சு, நான் தாண்டா பெரிய மேன் பெரிய கொம்பேன்னு சொல்லி ஆட்டி படைக்கிறான். உங்க வெட்டி கௌரவத்துக்காக வேண்டி தெய்வத்தை துணை இழுக்காதீங்க ஐயா. போதுமா, இதுக்கு மேல சர்ச்சை வேணாம். என் பொண்ணோட கல்யாணத்தை நடு கூடத்துல வச்சு விவாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்ப என் பொண்ணை செல்வத்துக்கு கட்டி வச்சேன்னா, என் பொண்ணை வச்சு அவனை மயக்கிறேன்னு சொன்னாலே நாக்கள் நர்வம் இல்லாம சம்மதியம்மா. அது உண்மை நியாயம். அப்படி கேவலப்பட்டு வாழறத விட நாக்கு பிடிக்கிட்ட செத்து போயிடும். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. போதுமா, இதுக்கு மேல பேச்சு வேணாம். பொண்ணு பெத்தவண்ணா, இதுக்கு மேல என்ன பேச வச்சிடாதீங்க. அப்பா, செல்வா, நல்லதுக்கே காலம் இல்லப்பா. ஒத்த கால்ல தவம் இருந்து குன்ன குடிக்கு காவடி எடுத்தா கூட உன்ன போல மாப்பிள்ள அந்த சிதம்பரத்துக்கு கிடைப்பானா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி தொலைச்சிட்டாரே. என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. அவங்கவங்க பிடிவாதத்தை தான் பார்த்தாங்களே ஒழிய உன் நல்ல மனசை யாருமே புரிஞ்சுக்கலையடா கண்ணா. உன் ஆத்தா ஒரு பக்கம், சிதம்பரம் ஒரு பக்கம், ஆக 2 பேருமே சேர்ந்து உன் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டாங்களடா கண்ணா. ஆட சிதம்பரத்தை விடு, வயசானவர் ஏதோ புரியாம பேசிவிட்டாரு. இந்த லீலா அவ உன்னை நினைச்சத மறந்தவ பேசுறத பாத்தியா? என் மனசு செத்து போச்சுங்கிறா. அவ மனசும் சாகல, அவ நினைப்பும் சாகல. செல்வா, நீ மட்டும் மனசு வெறுத்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா.